ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தொடர்பு நம்ம ஆவிக்குரிய ரீதியில் எப்படி ஒரு குழந்தைக்கு தொப்புள் கொடி தாய்கிட்டேருந்து உணவை குழந்தை கொண்டு வருதோ, நம்ம தொப்புள் கொடி ஆவிக்குரிய தொப்புள் கொடி சரியான இணைப்பில் இருக்க வேண்டும். சரியான இணைப்பில் நம்ம சரியான ஐக்கியத்தில் நம்ம இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த நிலை மாறாத விசுவாசத்தில் இருக்க முடியும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாட்டியும் உன்னுடைய தாய் இவங்க 2 பேருக்குள்ளாரையும் இந்த விசுவாசம் நிலைத்திருந்தது. விசுவாசம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு? அவங்களுக்குள்ளார இருந்த விசுவாசம் நிலை மாறாத விசுவாசம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ புயல் அடிச்சிச்சு, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், போராட்டங்கள் வந்துச்சு, ஆனால் தடுமாறவே இல்லை. கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அவங்க மாற்றிக்கொள்ளவே இல்லை.